தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அப்படின்ற ஊரில் அமைஞ்சிருக்கக்கூடிய நரசிங்கநாத சுவாமி திருக்கோவிலில் தாங்க நம்ம இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகள் பழமையான பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பழமையான சிவாலயம். ஆனால் அந்த சிவாலயத்தோட கோபுரத்தை நீங்கள் பாருங்கள், எந்த அளவு அந்த கோபுரம் சிதிலம் அடைஞ்சிருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் அந்த கோபுரம். ஒரு காலத்தில் எந்த அளவு அந்த கோபுரம் இருந்திருக்கும், இன்னைக்கு அந்த கோபுரத்தோட நிலைமையை பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு. எண்ணற்ற சுதை சிற்பங்கள் அதில் இருக்குது. ஆனால் எந்த சிற்பங்களுமே இப்போ ஒரு சிதிலமடைந்து இருக்குதுங்க. சொல்லப்போனால் இந்த கோவில்லையே நிறைய திருப்பணிகள் தேவைப்படுது. இந்த கோட்டை சுவர்கள் எல்லாமே இன்னும் சிறிது காலத்தில் கீழே விழக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வெளிப்பக்கத்தில் இருக்கிற கற்கள்லாம் விழுந்துருச்சு, உள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயம் மட்டும்தான் இருக்குது. இன்னும் இந்த மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு, மழை பெய்யுதுன்னா அந்த சுண்ணாம்பு சுதையெல்லாம் அது மறுபடியும் நல்ல ஈரம் பிடிச்சிச்சுன்னா இந்த இது நிச்சயம் கீழே விழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுதுங்க. அரசாங்கத்திலிருந்து இன்னும் ஓரிரு மாதங்கள்ல இந்த கோவிலுக்கு திருப்பணி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த கோவிலுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்மளுடைய சிவ உறவுகள் இந்த கோவிலுக்கு வரணுங்க. அதுதான் ஒரு முக்கியமான ஒரு அன்பு கட்டளை. ஏன்னா எவ்வளவோ பெரிய பெரிய ஸ்தலங்களுக்கு போறாங்க. இங்கேருந்து தென்காசி பக்கத்தில் இருக்க இங்கே திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் போறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சிவாலயங்களுக்கு வரும் பட்சத்தில் மட்டும்தான் இந்த சிவாலயங்கள் நிச்சயம் பாதுகாக்கப்படும். அதனால நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவு மோசமாக அந்த சிவாலயம் இருக்குதுன்னு. முடிந்த அளவு பகிர்ந்து தெரியப்படுத்துங்க. நீங்கள் பகிர்றதுல தான் இந்த சிவன் கோவில் வெளியில வரும். அதனால நீங்க வீட்டில இருந்தே நீங்க ஒரு ஷேர் பண்றீங்க அப்படின்னா அது இந்த கோவிலுக்கு செய்யற ஒரு மிகப்பெரிய தொண்டு.